Taste the Daily. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அரசு பேருந்து மரத்தில் மோதி விபத்திற்குள்ளானதில் 13 பேர் படுகாயமடைந்தனர். சோல்ராக் எஸ்டேட் பகுதியிலிருந்து குன்னூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதி நின்றது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 13 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திறனற்ற திமுக அரசு முறையாக அரசு பேருந்துகளை பராமரிப்பதில்லை என்றும் இதனால் பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஸ்டாலின் அரசை கண்டித்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முத்தாம்பாளையம், கீழ் முத்தாம்பாளையம், ஐயங்கோவில்பட்டு, ஐயூர் அகரம் கிராம மக்கள் குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரியும் தங்கள் பகுதிகளை பார்வையிடாத திமுக அமைச்சர்கள் மற்றும் திமுக எம்எல்ஏக்களை கண்டித்தும் மறியல் போராட்டம் நடத்தினர். அப்போது அங்கு வந்த திமுக எம்எல்ஏ லட்சுமணனை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசு கொடுக்கும் 2000 ரூபாய் வேண்டாம், உடனடியாக குடிநீர் மற்றும் உணவு வழங்க வேண்டும், சேதமடைந்த வீடுகளை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்கள் பாதிக்கப்பட்டாலும் விளம்பரத்திற்காக மட்டுமே ஸ்டாலின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சித்து வருகின்றனர். மக்களுக்கு ஓட்டு போட்டாலும் ஏத்துக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க. அப்ப ஏற்காடு நீங்க கட்டிட்டு எந்த மேல பதில் சொல்றீங்கன்னா சொல்லக்கூடாது. எங்களுக்கு காசு வேணும், வீட்டை சரி பண்ணி கொடுக்க சொல்லு. வீட்டுல இருக்கிற பொருளை சரி பண்ணி வீட்டை சரி பண்ணி சொல்லு. வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்ல. ஓட்டு வந்து கேட்கறலாம். அப்ப ஏற்காடுல கூட ஓட்டு போடலாம், ஏற்காடுல எல்லாம் செய்யலாம், வரி கட்டலாம், எல்லாம் பண்ணா வீட்டு டேமேஜ் தான் எங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும்.